الصبح بدا من طلعته والليل دجى من وفرته ہے نور سحر الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه جند الله. சர்வ புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கிளையார்கள் குடும்பத்தினர் அவர்களை துயர்வோர் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாக்கட்டும் என்று கூறிய பின், முஸ்லிம்களின் வாராந்த பிரதேச மகாநாட்டில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளும்படி எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் புரிகின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வுலகில் ஒவ்வொரு மனிதனும் நான் யாரை பின்பற்றுகிறேன், எதனை பின்பற்றுகிறேன் என்பதை நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவ்விருவரும் அறிமுகம் செய்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்தையும் பின்பற்ற வேண்டும். அதுதான் இந்த ஈருலக விமோசனத்துக்கும் அடித்தளமாகும் என்பதை புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு இடத்திலே இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் فَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. நிச்சயமாக மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்திலே இஸ்லாம் ஆகும். இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்தையாவது யாராவது தேடினால் அது அவரிடமிருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மறுமையில் நஷ்டவாளர்களில் அவர் இருப்பார் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றார். இந்த திருமறை வசனம் பிரதானமான 3 விடயங்களை கூறுகிறது. மார்க்கம் என்றால் அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான். இந்த நியதி அல்லாஹ்வினால் ஆணித்தரமாக சொல்லப்பட்டது. உலகத்தின் முதல் மனிதன் நபியுல்லாஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முஸ்லிமாக இருந்தார்கள். கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமாக இருந்தார்கள். இவ்வொருவருக்கும் இடைப்பட்ட அனைத்து தீர்க்கதரிசிகளும் நபிமார்களும், அதாவது இறை தூதர்களும் அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாத்தை தான் அறிமுகம் செய்தார்கள், அதனை தான் பின்பற்றும்படியாக சொன்னார்கள். எனவே உலகத்தின் முக்காலத்திலும் உள்ள மார்க்கம் இஸ்லாம் என்பது மிக தெளிவான விடயம். இரண்டாவது, இஸ்லாத்தை தவிர யாராவது வேறு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தால் அவரிடத்தில் அது இந்த உலகத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, மறு உலகத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்று உலகத்திலே எத்தனையோ பேர் எத்தனையோ மார்க்கங்களையும் சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி நாங்கள் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம், அப்பாவிகள் மரணத்துடைய சந்தர்ப்பத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருப்பார்கள், தடுமாறுவார்கள் என்பது அல் குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. மேலே சொல்லப்பட்ட திருமறை வசனத்தின் 3வது பிரிவு
அவர்கள் மறுமையில் நஷ்டவாளர்களில் இருப்பார்கள் என்பதாகும். அப்படியானால் இந்த உலகத்தில் நஷ்டமடைய மாட்டார்களா என்றால் இந்த உலகத்தில் நஷ்டவாளிகள் தான். ஆனால் வெளிப்படையில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த உலகத்தில் வெற்றியாளர்களை போன்றும் சந்தோஷமாக இருப்பதை போன்ற ஒரு நிலையிலும் நாங்கள் இருப்பதை காணுகிறோம். உலகத்தில் வெளிப்படையாக அவர்களுக்கு அது விளங்காது. நாளை மறுமையிலே திட்ட தெளிவாக இஸ்லாத்தை தவிர உள்ள அனைத்து மார்க்கங்களும் பொய்யானவை, அவர்கள் பின்பற்றிய மார்க்கத்தினுடைய பொய்யான தன்மை வெளிப்பட்டு அவர்கள் நரகத்தில் நிரந்தரமான வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஒரு மனிதன் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை பல கட்டத்தில் அறிவான். ஒரு கட்டம் ஆலமுல் அர்வாஹிலே அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது காலு பலா, மனித இனம் ஏன் இல்லாமல் நீதான் எங்களுடைய இரட்சகன் என்று சொன்ன கட்டத்திலே உயிர்களுடைய உலகத்திலே இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பது நிறுவப்பட்டது. இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் உண்மையானது என்பதை நிறுவுவதென்பது மிகவும் கஷ்டமானது. அறிவு அடிப்படையிலும் ஞானத்துடனும் அந்த மக்கள் மத்தியிலே விவாதம் புரிந்து இன்னொரு கோணத்திலே உயர்ந்த பண்பாடுகள் மூலமாக இந்த இஸ்லாத்துடைய உண்மை நிலையை விளங்கப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு மனிதன் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிமாக இல்லாவிட்டாலும் சக்கராத்துடைய நேரத்திலே இந்த இஸ்லாம் உண்மையானது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்வோம். மன்னரை உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை தெளிவாக விளங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருவர் கூட இந்த உலகத்துக்கு வர முடியாது. அப்படி வந்து சொல்வார்களாக இருந்தால் இந்த உலக மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நியதி யாரும் இங்கு வர முடியாது. நாளை மறுமையிலே அனைவருமே விளங்கிக் கொள்வார்கள் இந்த இஸ்லாத்துடைய உண்மையான நிலையை. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி முதல் ஆசிய நாடுகளில் உள்ள அடிமட்ட கூலிக்காரன் வரைக்கும், உலகத்துடைய முதல் மனிதன் தொடக்கம் இந்த உலகத்தில் கடைசியாக பிறந்து மரணிக்கக்கூடிய மனிதன் வரைக்கும், ஏன் மனிதர்களும் ஜின்களும் கூட இந்த இஸ்லாம் உண்மையானது என்பதை நாளை மறுமையில் விளங்கிக் கொள்வார்கள். அனைத்துக்கும் மேலால் நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்திலே இந்த உலகத்துக்கு வந்து இந்த இஸ்லாத்தை புதுப்பிப்பார்கள். இஞ்சில் வேதத்தை கொண்டு இந்த இஸ்லாத்தை அவர்கள் உயிர்ப்பிக்க மாட்டார்கள். அல் குர்ஆனை இந்த உலகம் எங்கும் எடுத்துச் சொல்வார்கள். அந்த கட்டத்திலும் கிறிஸ்தவ உலகம் மிக தெளிவாக இந்த இஸ்லாம் உண்மையானது என்பதை புரிந்து கொள்வார்கள். இதற்கிடையில் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பற்றி யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களை ஆட்சியாளர்களும் வம்பர்களும் செல்வ செருக்குள்ளவர்களும் இராணுவ பலமுள்ளவர்களும் முஸ்லிம்களை அடிப்படைவாதிகள் என்றும் அல்லது பயங்கரவாதிகள் என்றும் சிறையில் போடுவார்கள் அல்லது அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவார்கள். இஸ்லாமிய ஆட்சிகள் உருவாகக்கூடிய நேரத்திலே அந்த நாடுகள் மீது இராணுவ பலத்தை பிரயோகித்து தாக்குதல் நடத்துவார்கள். நபிமார்களுடைய கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீனை, இந்த இஸ்லாத்தை உலகத்தில் மேலோங்கச் செய்வதற்காக துடிக்கக்கூடிய அல் உலமா வரஸத்துல் அம்பியா, அறிஞர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்லப்பட்ட அந்த உலமாக்களும் வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நல் அமல் புரிந்து நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்லக்கூடியவனை விட
அழகான வார்த்தை சொல்லக்கூடியவன் யார் இருக்கிறான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய இஸ்லாமிய தாயிகள், பிரசாரகர்கள், உலகின் 8 திசைகளிலும் பறந்து கிடக்கக்கூடிய இஸ்லாமிய பிரசாரகர்கள், இந்த இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய உலமாக்கள், தாயிகளை சிறையில் போட முடியும், இஸ்லாமிய நாடுகளை மட்டம் தட்ட முடியும். இதெல்லாம் உலகத்திலே தற்காலிகமான செயற்பாடுகள். முஸ்லிம் அல்லாதவர்கள் உலகத்தை ஆட்சி செய்கிறார்கள் என்பதற்காக, முஸ்லிம் அல்லாதவர்கள் உலகத்தின் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக, முஸ்லிம் அல்லாதவர்கள் இராணுவ பலத்தில் உலகத்தில் இன்று மேலோங்கி இருக்கிறார்கள் என்பதற்காக இஸ்லாம் பொய்யானது என்று நாங்கள் சொல்ல முடியாது. இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்த அல்லாஹ் அதுதான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லியிருக்கிறான். இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் எதுவும் பொய்ப்பிக்கப்படவில்லை. அவர்களுடைய சுன்னா என்ற வழிமுறையை உலகத்தில் மனித கோடிகள் பின்பற்றுகிறார்கள். அதனுடைய பிரதிபலன்களை இந்த உலகத்தில் பெற்றிருக்கிறார்கள், நாளை மறுமையில் பெறுவார்கள். இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயம் அல் குர்ஆன். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நிச்சயமாக உபதேசமான இந்த அல் குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், அவனைத்தான் நாங்கள் பாதுகாப்போம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். தௌராத் வேதத்தையும், இஞ்சில் வேதத்தையும், ஜபூர் வேதத்தையும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய மனோ இச்சைகளுக்கு ஏற்ப மாற்றிவிட்டார்கள். ஆனால் 1400 ஆண்டுகள் தாண்டியும், ஏன் இந்த உலகம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிற்பாடு அழிந்தாலும் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய கேடயமாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனை யாருமே அழிக்க முடியாது. உல்லா இன் இஜ்தமாத்தில் இன்சு வல் ஜின் அலா யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதுன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ظஹீரா. மனித இனம் மாத்திரமல்ல, இந்த கண்ணுக்கு தெரியாத ஜின்கள் கூட இந்த 2 சாராரும் இணைந்து குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சித்து அதில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்தாலும் இந்த அல் குர்ஆனை போன்ற ஒன்றை அவர்களால் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹு தஆலா சவால் விட்டு 1400 ஆண்டுகள் தாண்டியும் உலகத்தில் யாரும் இந்த அல் குர்ஆனை போன்ற ஒன்றையும் கொண்டு வரவில்லை. இது அல் குர்ஆனுடைய உண்மை நிலைக்கு மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். எனவே இப்படியான அல் குர்ஆனை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமும், இஸ்லாத்தை பின்பற்றிய முஸ்லிம்களும் ஏன் இந்த இஸ்லாத்தை உரிய முறையில் பின்பற்றக்கூடாது என்பதுதான் இங்கு கேள்வி. உலகத்திலே பல நாகரிகங்களும் கலாச்சாரங்களும் தோன்றி அழிந்து போனன, அழிந்து சென்று விட்டன. அதனை தோற்றுவித்தவர்களுடைய கடைசி முடிவுகள் எல்லாம் அசிங்கமானதாக இருந்தன. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் முஸ்லிம்களால் மாத்திரமல்ல, உலகத்திலே சிறந்த 100 பேர் என்ற பட்டியலில் முதல் இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களால் மாத்திரமல்ல அந்நியர்களால் முற்படுத்தப்பட்டார்கள் என்றால் இதைவிட மிகச்சிறந்த சான்று எதுவாக இருக்க முடியும் சோர்களே? எனவே இந்த இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் முஸ்லிம்கள் மதிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். இருலகத்திலும் மிக சிறந்த இந்த தீனை உடைய முஸ்லிம்கள் ஏன் இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தக்கூடாது, பின்பற்றக்கூடாது? ஏன் இஸ்லாத்துடைய நாகரிகத்தை அமுல்படுத்தக்கூடாது? இன்று நாங்கள் முஸ்லிம்கள் மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களையும் நாகரிகங்களையும் சிறப்பானதாக கருதி என்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கும் செல்ல தேவையில்லை சோர்களே. நடைமுறை உலகத்தில் நாங்கள் இன்னும் காலை முதல் மாலை வரைக்கும் என்ன செய்கிறோம், மாலை முதல் மறுநாள் காலை வரைக்கும் என்ன செய்கிறோம் என்பதை எங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். உதாரணமாக நம்பிக்கை கோட்பாடுகளை எடுத்துக்கொள்வோம். அதில் எத்தனையோ பிரச்சனைகள். உதாரணமாக இன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅ அல்லாஹி அஹதன். பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை,
வேறு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம், அல்லாஹுடன் வேறு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகத்துவம் சரியாக இருக்க வேண்டும். இன்று எத்தனையோ பேருடைய நம்பிக்கை கோட்பாடுகள் ஆட்டங்கண்ட நிலையில் இருக்கிறது. இஸ்லாத்துடைய அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லாத நிலையில் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். சில கட்டங்களிலே ஒரு மனிதனுக்கு நோய் வருவதுண்டு. அதற்காக ஒரு மனிதன் வைத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா உடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோய்க்கு வைத்தியம் செய்வதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தான் நோயை இறக்கினான், மருந்தை இறக்கினான். நீங்கள் மருந்து செய்யுங்கள். இன்னல்லாஹ அன்ஸல அத்-தாஅ வத்-தவா ஃபததாவு வலா ததாவு பில் ஹராம். அல்லாஹ் நோயையும் மருந்தையும் இறக்கினான். நோய் ஏற்பட்டால் நீங்கள் மருந்து செய்யுங்கள், ஆனால் ஹராமான முறையில் செய்யாதீர்கள். நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்கிறது சகோதரர்களே? சிலருக்கு நோய் ஏற்பட்டால் ஒன்று ஆங்கில வைத்தியம் செய்கிறார்கள் அல்லது நாட்டு வைத்தியம் செய்கிறார்கள். அதை தாண்டி சில நேரம் மாற்று மதத்தவர்களுடைய இடங்களுக்கு அந்த மத தலைவர்களிடத்திலே திரைக்கு மறைவால் சென்று காலையிலோ அல்லது மாலையிலோ இரவு நேரத்திலோ சென்று அங்கு எத்தனையோ அந்த ஷிர்க் வைக்கக்கூடிய வைத்திய முறைகளை செய்யாதவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. எமது சமூகத்தில் இருக்கிறார்கள். ரகசியமாக சென்று எப்படியாவது நான் குணமடைய வேண்டும் என்று செய்கிறார்கள். இன்னும் சிலர் ஒரு மனிதன் செல்வ நிலையில் இருந்தால் அல்லது படித்து கல்வி நிலையில் உச்சநிலையை அடைய இருந்தால் அல்லது சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வர வேண்டும் என்றால் சூனியம் செய்கிறார்கள். பொதுவாக முஸ்லிம்களிடத்தில் போய் சூனியம் செய்தாலும் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் போய் சூனியம் செய்தாலும் அது ஹராமானது. அழித்துவிடக்கூடிய 7 பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி பல விடயங்களை சொன்னார்கள். அதிலே அஸ்ஸஹர் என்று சொன்னார்கள், சூனியம் செய்தல். சமூகத்தில் இருக்கிறார்கள், அந்நியர்களிடத்திலே சென்று அந்த மத தலைவர்களிடத்திலே சென்று சூனியம் செய்கிறார்கள். அவருடைய ஈமான் பறிபோகிறது. அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக இவர்களும் செய்கிறார்கள். முஸ்லிம் நாடுகளிலோ அல்லது முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளிலோ முஸ்லிம்கள் வாழ வேண்டும். ஆனால் எங்களுடைய ஈமான் பறிபோகக்கூடாது சகோதரர்களே. எங்களுடைய கலாச்சாரம் பறிபோகக்கூடாது. அதை பார்த்து கொள்ள வேண்டும். அந்நிய நாடுகளில் நாங்கள் வாழ வேண்டும். அந்நிய நாடுகளுக்கு நாங்கள் சென்று தொழில் செய்ய வேண்டும். ஆனால் எங்களுடைய ஈமான் பறிபோகக்கூடாது. கலாச்சாரம் பண்பாடுகள் சீரழியக்கூடாது. அப்படியாக இருந்தால் நாங்கள் அந்த நாடுகளுக்கு செல்லக்கூடாது. அல்லது அந்நிய நாடுகள் வாழ்வதாக இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளேயே ஈமான் பறிபோகக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் செல்லக்கூடாது. அவர்களுடன் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. மாற்று மதத்தவர்களுடன் நாங்கள் அந்யோன்யமாக பழக வேண்டும். அதை அல் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய உயர்ந்த பண்பாடுகள் அவர்களிடத்தில் செல்வதாக இருந்தால் நாங்கள் அவர்களுடன் அந்யோன்யமாக பழக வேண்டும். எங்களுடைய இஸ்லாமும் எங்களுடைய ஈமானும் பறிபோகக்கூடிய நிலையில் வருமாக இருந்தால் அந்நியர்களுடைய விட்டும் நாங்கள் ஒதுங்கி கண்ணியமாக நாங்கள் வாழ்வதுதான் முக்கியமானதாக. வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் அந்நியர்களை போன்று ஒப்பாகி இருக்கிறார் என்பதற்கு வணக்க வழிபாடுகளை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். இஸ்லாத்துடைய 50 கடமையான இந்த தொழுகையை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பௌத்தர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்கிறார்கள். அவர்களுக்கென்று வணக்கத்துக்கென்று சில நாட்கள் இருக்கின்றன, அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அதை போன்று பழகி இருக்கிறார்கள். மாற்று மதத்தவர்கள் வணக்கத்துக்கென்று சில நாளை ஒதுக்கி இருக்கிறார்கள் வாரத்திலே. முஸ்லிம்கள் அதைக்கு ஒப்பாகி வாரத்தில் ஒரு முறை ஜும்மாவுக்கு வருகிறார்கள். இது அந்நியர்களுக்கு ஒப்பாகக்கூடிய முறையாகும். ஜும்மா ஒரு கடமை. ஐங்கால தொழுகை என்பது அல் குர்ஆனிலே ஆணித்தரமாக சொல்லப்பட்ட விடயம், ஹதீஸிலே ஆணித்தரமாக சொல்லப்பட்ட விடயம். ஐங்கால தொழுகை இல்லாமல்
வாரத்தில் ஒரு முறை வணக்கத்துக்காக வரக்கூடிய முறை இருக்கிறதே, இந்த நாட்டில் மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய முறை. இந்த முறைக்கு முஸ்லிம்கள் பழகி இருக்கிறார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். குத்துபாவுக்கு வருவதால், ஜும்மாவுக்கு வருவதால் அதன் மூலமாக இபாதத்துடைய நன்மை கிடைக்கும். நான் அதை இங்கு சொல்லவில்லை. வாரத்தில் ஒரு முறை அவர்கள் வணக்கத்துக்கு செல்வதை போன்று நாங்களும் எங்களுடைய இந்த மார்க்கத்தை ஆக்கிக் கொண்டோம் என்பதைத்தான் சொல்கிறோம். ரமலானுடைய நோன்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முந்தைய மார்க்கங்களில் உள்ளவர்கள், யூதர்கள், அவர்களுடைய வசதிக்கேற்ப நோன்புடைய நாட்களை அவர்கள் அதிகரித்துக் கொண்டே சென்றார்கள். வருடத்தில் சில பொருத்தமான காலத்துக்கு மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் நாடிய பிரகாரம் நினைத்தால் நோன்பிருப்பார்கள், நினைத்தால் நோன்பிருக்க மாட்டார்கள். முஸ்லிம்கள் அந்த முறைக்கு மாறி இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இந்துக்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். அவர்களை போன்று சிலர் ஒப்பாகி இருக்கிறார்கள். நினைத்தால் நினைத்த காலங்களில், நினைத்த நேரங்களில் நோன்பு பிடிப்பார்கள். அவர்களில் அதிகமான பேர் அந்த மார்க்க கடமை அவர்கள் பின்பற்றுவதும் கூட கிடையாது. இந்துக்களிடத்திலே நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆனால் அதிகமான பேர் அவர்கள் நோன்பு பிடிப்பதில்லை. அதற்கு முஸ்லிம்கள் ஒப்பாக இருக்கிறார்கள். எங்களுடைய ரமலானுடைய நோன்பு சுன்னத்தான வருடத்தில் வரக்கூடிய ஐயாமுல் பீதுடைய நோன்புகள், முஹர்ரம் மாதத்துடைய 9வது 10வது நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, இவ்வாறு சுன்னத்தான பல நோன்புகளை நாங்கள் சொல்ல முடியும். இந்துக்களிடத்தில் நோன்புகள் இருக்கின்றன, அவர்கள் பிடிப்பதில்லை. முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு இவர்கள் ஒப்பாக இருக்கிறார்கள், பிடிப்பதில்லை. நினைத்தால் செய்கிறார்கள். ஜக்காத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த நாட்டிலே போதர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களுக்கு அல்லது இந்துக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களுக்கு நீங்கள் சென்று பாருங்கள். அந்த பிரதேசங்களில் அவரவர்கள் உழைத்ததுதான் அவர்களுக்கு சாரு. அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் உலக நாடுகளிலும் இருக்கிறது, இந்த நாட்டிலும் பல இடங்களில் இருக்கின்றன. நலன்புரி அமைப்புகள், நிறுவனங்கள் அவர்களுக்காக கொடுத்தால் அது அவர்களுக்கு சாரும். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸக்கா, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சட்டம் வைத்திருக்கிறான். இஸ்லாத்திலே ஜக்காத்துடைய கோட்பாடு மிக துல்லியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தர்மம் சம்பந்தமாக யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்லியிருக்கிறது. வட்டியை அளிக்கிறான் என்பதை, வட்டி அடிப்படையிலான வங்கிகள் உலகத்திலே வெளிப்படையில் வளர்ந்ததை போன்றிருந்தாலும் அதனுடைய அந்தரங்கங்களில் உள்ள அசிங்கங்களும் அனாச்சாரங்களும் அதனை சார்ந்தவர்களுடைய நிம்மதியற்ற நிலையையும் அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு வெளிப்படையாக காட்டவில்லை. சில காலங்களில் வெளிப்பட்டன, இன்னும் சில காலங்களில் வெளியாகும். ஆனால் தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். முஸ்லிம்களை பொறுத்தவரை எத்தனை பேர் தர்மம் செய்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எத்தனையோ உயர்ந்த வீடுகளுக்கு மத்தியில் எத்தனையோ குடிசைகள் இருக்கின்றன. எத்தனையோ ஆடம்பர வாகனங்கள் ஓட்டக்கூடிய வீடுகளுக்கு மத்தியில் கால்நடையாக செல்வதற்கு பாதனைகள் இல்லாத ஏழைகள் இருக்கிறார்கள். மிதிவண்டிகள், சைக்கிள்கள் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். டாக்ஸி பிடிப்பதற்கு வசதி இல்லாத ஏழைகள் இருக்கிறார்கள். அந்நியர்களுக்கு ஒப்பாகுதல் இல்லையா? செல்வம் இருக்கிறதை நாங்கள் ஜக்காத்தை கொடுப்பதில்லை. ஏழைகளுடைய செல்வங்களை, சொத்துக்களை எங்களுடைய செல்வங்களுடன் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய செல்வங்களிலே, குடும்பங்களிலே, எங்களுடைய உடல்களிலே பிரஷராக, சுகராக, ஹார்ட் அட்டாக்காக எத்தனையோ உள்ளார புதிய புதிய வியாதிகளாக வெளிப்படுகிறது. இது ஏழைகளுடைய சொத்துக்களை எங்களுடைய செல்வத்துடன் ஜக்காத் கொடுக்காமல் இருந்ததனுடைய பின்விளை. தர்மத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தர்மத்தின் ஊடாக சதக்கா செய்து உங்களுடைய நோய்களுக்கு மருந்து செய்யுங்கள் என்பதாக மிக தெளிவாக பல ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்நியர்களை போன்று நாங்கள் முழுக்க முழுக்க ஒப்பாக இருக்கிறோம். அவர்கள் ஜக்காத் கொடுப்பதில்லை, நாங்களும் கொடுப்பதில்லை. அவர்கள் தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் ஏதோ ஒரு அமைப்பில் அவர்களிடத்தில் இருக்கிறது, திட்டமிட்ட அமைப்பில் இல்லை. எங்களிடத்திலும் திட்டமிட்ட அமைப்பில் கிடையாது. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. இஸ்லாத்திலே தர்மம் செய்யக்கூடிய முறைகளை மிக அருமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லியிருக்கிறார்கள் பல கட்டங்களில்.
ஒரு மனிதன் வயோதிபத்தை அடைந்த ஒரு மனிதன் நோன்பு பிடிக்க சக்தி இல்லாவிட்டால் அவன் முத்து தாம், அதாவது ஏழைக்கு உணவளிப்பது என்ற முறை, அதே போன்று நேர்ச்சையுடைய அமைப்பு, ஒரு தேவை நிறைவேறுவதற்காக ஒரு மனிதன் தர்மம் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு மனிதன் மரணித்தால் உலகத்தில் அனைத்தும் நின்றுவிடும் சதக்கத்துன் ஜாரியா, அதே போன்று வக்ஃபுகளுடைய அமைப்புகள், அனாதைகளை வளர்த்தல் சம்பந்தமாக கைரு பைத்தின் ஃபில் முஸ்லிமீன பைத்துன் ஃபீஹி யதீமுன் யுஹ்ஸனு இலைஹ், முஸ்லிம்களுடைய வீடுகளில் ஆகச் சிறந்த வீடு எது தெரியுமா? மிக ஆடம்பரமான முறையில் கட்டப்பட்ட வீடுகள் அல்ல, மேற்கத்திய நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட டைல்களும் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்களும் உள்ளடக்கிய வீடுகள் அல்ல, விதவிதமான பெயிண்ட்கள் பூசப்பட்ட வீடுகள் அல்ல. எந்த வீட்டில் ஒரு அனாதை வைக்கப்பட்டு அந்த அனாதைக்கு உபகாரம் செய்யப்படுகிறதோ அந்த வீடுதான் முஸ்லிம்களுடைய வீடுகளில் சிறந்த வீடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஷர்ரு பைத்தின் ஃபில் முஸ்லிமீன பைத்துன் ஃபீஹி யதீமுன் யுஸாஉ இலைஹ், முஸ்லிம்களுடைய வீடுகளில் ஆக கெட்ட வீடு ஒரு அனாதை வைக்கப்பட்ட அந்த வீட்டில் அந்த அனாதைக்கு அநீதம் இழைக்கப்பட்டால் அது மோசமான வீடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தர்மத்துடைய சில வடிவங்கள். மாற்று மதத்தவர்கள் தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் அவர்களிடத்திலே திட்டமிட்ட அமைப்பில் இல்லை என்பதற்காக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை அப்படி அமைக்க முடியாது. இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமை ஹஜ்ஜை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மாற்று மதத்தவர்களுக்கு இதில் நாங்கள் எப்படி ஒப்பாகி இருக்கிறோம் என்றால், அவர்களிடத்திலே சில மதங்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கென்று சில விசேடமான இடங்கள் இருக்கின்றன. வத்திகான் அல்லது இஸ்ரேலுடைய அந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்களும் நேசிக்கிறார்கள். அதே போன்று பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் சில முக்கியமான சில நாடுகளிலே முக்கியமான வணக்க ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவைகளை அவர்கள் நாடினால் தரிசிப்பார்கள், நாடினால் தரிசிக்க மாட்டார்கள். இப்படித்தான் முஸ்லிம்கள் ஹஜ்ஜுடைய விடயங்களிலே மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். செல்வம் இருக்கிறது. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுக்காக மனித இனம் அவர்களில் வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். இந்த நாட்டிலே மாற்று மதத்தவர்களுக்கு முஸ்லிம்கள் எப்படி ஹஜ்ஜுடைய விடயங்களில் ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நினைத்தால் செல்வார்கள், நினைத்தால் மக்காவுக்கு செல்ல மாட்டார்கள். உங்களுடைய கீழ்த்தரமான எண்ணத்தை போன்று அல்லாஹு தஆலா ஆகச் சிறந்த காபத்துல்லாவை வைக்கவில்லை சகோதரர்களே. நீங்கள் நினைத்த நேரத்திலே அங்கு செல்வதற்கும் குடும்ப பாரங்கள் எல்லாம் முடிந்து வாழ்க்கையில் அந்திய எல்லா இன்பங்களையும் அனுபவித்து உலகத்தில் எத்தனையோ பேங்காக் சென்றிருப்பார்கள், மால்டீவ்ஸ் சென்றிருப்பார்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்க நாடுகளுக்கெல்லாம் உல்லாசம் சென்று வந்திருப்பார்கள். தள்ளாடும் அந்திய பருவத்தில் மாத்திரம் அந்த காபத்துல்லாவுக்கு சென்று வருகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கீழ்த்தரமான செயல் சகோதரர்களே. மாற்று மதத்தவர்களுக்கு நாங்கள் ஒப்பாக இருக்கிறோம். லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லகும் ஷிப்ரன் ஷிப்ரன் வ திராஅன் திராஅன் ஹத்தா லவ் தஹலு ஜுஹர லப்பின் தபியதுமு குல்னா அல் யஹூத வன் நஸாரா குல்னா யா ரசூலுல்லாஹ் அல் யஹூத வன் நஸாரா காலு ஃபமன். ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயம் மாற்று மதத்தவர்களுடைய வழிமுறைகளை, நாகரிகங்களை, கலாச்சாரங்களை எந்த அளவுக்கு பின்பற்றுவார்கள் என்று மேற்கூறிய ஹதீஸ்ல மிக தெளிவாக வர்ணித்தார்கள். முஸ்லிம்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் அணுவணுவாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால், நாகரிகம் என்று அவர்கள் உடும்பு போரிலே பூந்தாலும் நீங்களும் நுழைவீர்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் இல்லாமல் யார் என்று கேட்டார்கள். இன்று மிக தெளிவாக இதை முஸ்லிம்கள் செய்கிறார்கள். கொடுக்கல் வாங்கலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலில் முஸ்லிம்கள் மாற்று மதத்தவர்களுக்கு எப்படி ஒப்பாகிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக, இந்த நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய பேர் வாழ்கிறார்கள். அவர்களும் தொழில் செய்வதை போன்றுதான் எங்களுடைய முஸ்லிம்கள் தொழில் செய்கிறார்கள். அதிகமானவர்களுடைய தொழில் அவர்களை போன்றிருக்கிறதே அல்லாமல் வேற ஒன்றுமே கிடையாது. அதற்கு உதாரணத்தை நாங்கள் சொல்ல முடியும். உதாரணமாக, வட்டி கொடுக்கல் வாங்கலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
எத்தனை பேர் வட்டியுடன் சம்பந்தப்பட்டு தொழில் செய்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மனதுகளுடன் பேசினால் தெளிவாகும். வட்டி கொடுக்கல் வாங்கலுடன் எத்தனை பேர் பணத்தை இன்னொருவருக்கு கொடுத்துவிட்ட மாதம் முடிவிலே முதாரபாவுடைய முறை இல்லாமல், வேறு இஸ்லாத்துடைய ஆகமான கொடுக்கல் வாங்கல் முறை இல்லாமல் மாதம் முடியக்கூடிய நேரத்திலே வட்டிக்கு பணம் வாங்குகிறார்கள் என்பது இது ஒரு வட்டியுடைய ஒரு வடிவம். வங்கிகளிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்களை எடுத்து வெளிப்படையில் முதலாளிகளாக, உள்ரங்கத்திலே முதலைகளாக வட்டிக்கு தாரவாக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் இல்லாமல் இல்லை. சில நேரம் 5 நேரம் தொழுவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள், ஹஜ்ஜும் செய்வார்கள், சில நேரம் நோன்பும் பிடிப்பார்கள். அவர்கள் பிடிக்கிறார்கள் என்றால் அதை மார்க்கத்திலே புகழப்பட்ட விடயம், நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதை செய்யாதவர்களை விட அவர்கள் நல்லம் என்றாலும் வட்டியுடன் தொடர்பிருந்தால் குல்லு லஹ்மின் நபத பிஸ்ஸஹ்தி ஃபன்னாரு அவுலா பிஹி, ஹராத்திலே வளர்ந்த ஒவ்வொரு சதையும் நரகத்துக்குரியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஹதீஸை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வழியிலே, ஹராமான வழிகளிலே சிலர் ஸ்வீப் டிக்கெட் வாங்குவது. இந்த நாட்டிலே நாளாந்தம் மாலை நேரத்திலே, இரவு நேரத்திலே பலவிதமான சீட்டிலுப்புக்கள், இந்த லொட்டரி முறைகளிலே பல அந்த ஸ்வீப் டிக்கெட்டுகள் வாங்கி மாற்று மதத்தவர்கள் இரவு நேரத்திலே எனக்கு விழுந்திருக்கிறதா விழவில்லையா என்று நப்பாசையிலே டிவிகளிலும் அல்லது இன்டர்நெட்களிலும் வேறு பத்திரிகைகளிலும் அல்லது மொபைல் போன்கள் ஊடாக எனக்கு இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் விழுந்திருக்கிறதா இல்லையா என்று பார்த்துவிட்டுத்தான் மாற்று மதத்தவர்கள் தூங்குகிறார்கள். முஸ்லிம்கள் அப்படி செய்யவில்லையா? எத்தனை பேர் செய்கிறார்கள்? முஸ்லிம் பெண்களிலும் முஸ்லிம் ஆண்களிலும் எனக்கு இந்த வழியில் எப்படியாவது நான் கோடீஸ்வரனாக லட்சாதிபதியாக மாற வேண்டும் என்ற ஒரு நப்பாசை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். விசுவாசிகளை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், முஸ்லிம்கள் அல்லாதவர்களை பார்த்து இதை சொல்லவில்லை. மதுபானம் அருந்துவதும், சூதாடுவதும், அம்பரந்து குறிபார்ப்பதும், சிலை வணக்கம் புரிவதும் ஷைத்தானுடைய அசிங்கமான செயல்கள், நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறான். கொடுக்கல் வாங்கலிலே மிக தெளிவாக செய்கிறார்கள். சூதாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். மிக தெளிவான ஹராமான விடயம் சோர்களே. ஸ்வீப் டிக்கெட் வாங்கக்கூடிய பழக்கமுள்ளவர்கள் அந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையில் பதில் சொல்லியாக வேண்டும். லன் தஸூல கதம அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. நாளை மறுமையிலே ஒரு அடியானுடைய பாதம் 4 விடயங்கள் அவனிடத்தில் வினவப்பட்டு பதில் சொல்லும் வரைக்கும் சொர்க்கத்தை நோக்கி அவனுடைய காலை எடுத்து வைக்க முடியாது. அதிலே வன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, அவனுடைய செல்வம் எங்கிருந்து அதனை சம்பாதித்தான், எங்கு செலவழித்தான் என்பதாகும். இதுக்கு நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். மதுபானத்தை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் சூரியன் மறையக்கூடிய நேரத்திலே மதுபானம் அறிந்து 3 கால்களில் தான் செல்கிறார்கள். இந்த நாட்டுடைய மக்ரிபுடைய நேரம், இந்த நாட்டுடைய இரவு நேரங்கள் அதிகாலை வரைக்குமே, காலை 6 மணி 7 மணி 8 மணி வரைக்கும் இந்த நாட்டிலே, இந்த நாட்டுடைய 6 மணி மாலை 6 மணி முதல் மறுநாள் 7 8 மணி வரைக்கும் இடைப்பட்ட நேரத்திலே சாராயம் குடித்து போதையில் இருக்கக்கூடிய இந்த நாடுதான், இந்த நாட்டில் மக்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அதில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மதுபான கடைகளில் முண்டியடித்துக் கொண்டு, சாராயம் குடித்துக் கொண்டு ரோட்டில் பாதையிலே கத்தினால் என்ன, கத்தாவிட்டால் என்ன, மதுபானம் கொஞ்சமாக இருந்தால் என்ன, கூடுதலாக இருந்தால் என்ன, பணக்காரனாக இருந்தால் என்ன, ஏழையாக இருந்தால் என்ன, ஒரு ஏழை விபசாரம் செய்தால் அல்லது திருடினால் பள்ளிவாசலிலே கடுமையான விசாரணை நடத்துவார்கள். பணக்காரன் வீட்டிலே தரமான மதுபானங்களை எடுத்துக்கொண்டு வீட்டில் குடித்துக் கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய கள்ளன், படுமோசமானவன், சமுதாயத்தில் உயர்ந்தவனாக அவனை கருதப்படுகிறது. சபையிலே முன்னணியில் முன் வரிசையில் இருப்பான். சபைகளிலே ஊரில் மிகப்பெரிய பதவிகள் இருக்கும். அவனுடைய இரவு காலம் மதுபானத்திலே போதையில் மயக்கத்தில் இருப்பான். மாற்று மதத்தவர்களுக்கு நாங்கள் ஒப்பாகவில்லையா? உலகத்தில் ஏதாவது ஒரு அந்தஸ்தை அடைவதாக இருந்தால் போலீஸ்காரனுக்கு அல்லது ஆமிக்காரனுக்கு அதிகாரம் உள்ளவனுக்கு மதுபானத்தை சாராயத்தை வாங்கி கொடுத்து வீட்டிலே பாட்டி போட்டு ஒரு விஷயத்தை சாதிக்கிறார்கள்.
இந்த நாட்டில் மாற்று மதத்தவர்கள் இதை செய்யவில்லையா? முஸ்லிம்களும் இதைத்தான் செய்கிறார்கள். ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக, ஒரு ஜம்மியத்துல் உலமாவுக்கு எதிராக, ஒரு முக்கியமான ஒரு நல்ல விடயத்துக்கு எதிராக செயற்படுவதாக இருந்தால் இந்த நாட்டில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு மதுபானத்தை வாங்கி கொடுத்து அல்லது லஞ்சம் கொடுத்து குறுகிய வழிகளிலே அவர்களை கையில் போட்டுக்கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மாற்று மதத்தவர்களுக்கு இது ஒப்பாகுதல் இல்லையா? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக சீரழிந்த நிலையில் இருக்கிறது. மாற்று மதத்தவர்களுக்கு நிறைய ஒப்பாக இருக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்தால் அதற்காக பெயர் வைக்கிறார்கள். நடிகர்களுடைய நடிகைகளுடைய உலகத்தில் உள்ள விளையாட்டு நட்சத்திரங்களுடைய மிகப்பெரிய உலகத்திலே யார் முன்னணியில் இருக்கிறார்கள் அவருடைய பெயர்களை வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கு நேர்மாற்றமான வழிமுறை சோர்களே. அழகான பொருளுள்ள பெயர்களை வையுங்கள். நபி அவர்கள் விரும்பியதை போன்று பெயர் வையுங்கள். இந்த குழந்தை நாளை மறுமையிலே அந்த மோசமான பெயர்களுடன் நாளை கியாமத்துடைய நாளையிலே மனித கோடிகளுக்கு முற்பாடு முன்னிலையிலே உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெட்கம் ஏற்படாதா? அழகான பெயரை வையுங்கள். பர்த்டே கொண்டாடுகிறார்கள், பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள், வீடுகளிலே கேக் வெட்டுகிறார்கள், எத்தனையோ முறைகளை செய்கிறார்கள். இஸ்லாத்துக்கு அப்பால் பட்ட விடயம் அனாச்சாரங்கள். திருமணத்தை எடுத்துக்கொண்டால் பள்ளிவாசல் திருமணம் நடக்கும், அதுக்கு ஒரு ஆலிம் வருவார், வெளிப்படையில் புச்சாண்டு காட்டுகிறார்கள். ஹோட்டல்களிலே அவர்கள் செலவழிக்கக்கூடிய தொகைகளை பார்த்தால் ஆடம்பரமான ஹோட்டல்களிலே ஆண் பெண் கலப்புடன் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்களுடைய சீதனங்களுடன் அந்த மணமகனையும் மணமகளையும் ரகின் பண்ணக்கூடிய அமைப்பு இது திருமண அமைப்புகளில் இருக்கிறது. அந்நியர்கள் இதை செய்யவில்லையா? நாங்கள் அதுக்கு ஒப்பாக இருக்கிறோம். கல்வியை நீங்கள் எடுத்து பாருங்கள். மொண்டசரிகள் இந்த நாட்டில் சீரழிகின்றன. கிறிஸ்தவ அடிப்படையில் ட்ரைனிங் பண்ணப்பட்ட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான மொண்டசரிகளிலே சிறு இந்த குழந்தைகள் தாரவாக்கப்படுகிறார்கள். இங்கிலீஷ் மீடியம் என்ற பெயரில் அல்லது சிங்கள மீடியம் என்ற பெயரில் மாற்று மதத்தவர்களுடைய பாடசாலைகள் சேர்க்கக்கூடிய நிர்பந்தம் சில இடங்கள் ஏற்படுகிறது. சிலர் அதை ஃபேஷனாக எடுக்கிறார்கள். மொழியை படிப்பது குறையில்லை சகோதரர்களே, அந்த மொழியுடைய கலாசாரத்தை எங்களுடைய கலாசாரத்தில் உள்வாங்குவது ஒட்டுமொத்தமான பிழையான அமைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நாங்கள் மரணிக்க செய்கிறோம். அந்த குழந்தைகளுடைய பண்பாடுகள் மிக மோசமான ஒரு நிலைக்கு வருகிறது. பல்கலைக்கழகங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். முஸ்லிம்கள் சீனிய மாணவிகள் அந்த கல்வி கற்பதற்காக வரக்கூடிய அந்த மாணவிகளுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வதைகள் சொல்லால் வடிக்க முடியாது சகோதரர்களே. இஸ்லாத்திலே கல்வியை தேடுவது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்ந்த பண்பாடுகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் யார் முன்மாதிரியாக இருக்க வேண்டும்? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையிலே ஒரு சிறிய குழந்தைக்கும் வளரக்கூடிய வாலிபனுக்கும் நடுத்தர வயதில் உள்ளவர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் வாழ்க்கையுடைய சகல கோணங்களிலும் வழிகாட்டல் இருக்கிறது. ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. எனவேதான் இந்த விடயங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். டியூஷன் வகுப்புகள் என்ற பெயரிலே வீடுகளிலிருந்து அந்த பிள்ளைகள் வெளியே ஊர்களுக்கு சென்று செய்யக்கூடிய அட்டகாசங்கள், உயர்கல்வி என்ற பெயரில் வெளிநாடுகளுக்கு சென்று அந்த குழந்தைகள் சம்பளம் அனுப்புகிறார்கள், அதை பெற்றோர்கள் அனுபவிக்கிறார்கள். திருமணம் செய்யாமல் அந்த வெளிநாடுகளுக்கு பலகீனமான ஈமானுடன் சென்ற அந்த வாலிப பிள்ளைகள் அந்த நாடுகளில் செய்யக்கூடிய அட்டகாசங்கள். எல்லோரும் மோசம் என்று நான் சொல்ல வரவில்லை, ஆனால் எல்லோரும் நல்லவர்கள் என்று சொல்லவும் முடியாது. ஈமானை விட்ட நிலையில் தான் நாடு திரும்புகிறார்கள். 30, 35, 40 வயது வரும் வரைக்கும் திருமணம் முடிக்காமல் வெளிநாடுகளில் டாலர்களுக்கும் யூரோக்களுக்கும் அடிமைப்பட்ட பெற்றோர்கள் திருமணம் முடித்து வைக்காமல் அவர்கள் செய்யக்கூடிய முறைகள். இந்த நாட்டிலே மாற்று மதத்தவர்கள் திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்ததன் பிற்பாடு அந்த மணமகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். 2 வருடங்கள், 4 வருடங்கள், 10 வருடங்கள் அவன் அந்த நாடுகளில் பிரிந்து வாழ்கிறான். இந்த பெண் எப்படி வாழ்வாள்?
ஒரு பெண் திருமணம் செய்து அந்த பெண் தலாக் சொல்லப்பட்டால் டிவோர்ஸ் பண்ணப்பட்டவள் என்று சொல்கிறார். ஆனால் பாதி டிவோர்ஸ் பண்ணப்பட்டவர்கள், முக்காவாசி டிவோர்ஸ் பண்ணப்பட்டவர்கள், காவாசி டிவோர்ஸ் பண்ணப்பட்டவர்கள் எமது பாதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். திருமணம் முடிக்கிறார்கள், வெளிநாடுகளுக்கு பாய்ந்து விடுகிறார்கள். பெண்கள் 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் 10 வருடங்களாக அந்த பெண்கள் வீடுகளிலே அவர்கள் டிவோர்ஸ் பண்ணப்படவும் இல்லை, திருமணம் முடிக்கவும் இல்லை. இந்த ஆண்களுடைய நிலை அந்த வெளிநாடுகள் எப்படி இருக்கும்? இந்த பெண்கள் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள். அதன் மூலமாக அந்த எமது குழந்தைகளுடைய கலாச்சார சீரழிவு, பெண்களுடைய கலாச்சார சீரழிவு, இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். இது மாற்று மதத்தவர்கள் இந்த நாட்டில் செய்யக்கூடியது, ஆனால் முஸ்லிம்களும் செய்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படைகளிலே 4 மாதங்களுக்கு மேலாக படை வீரர்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கக்கூடாது என்று கடிதம் எழுதினார்கள். எதற்காக? இல்லற வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். பண்பாடுகளை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய பண்பாடுகள், சிலருடைய பண்பாடுகள் மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது. நபி அவர்கள் புன்முறுவல் பூத்தவராக இருந்தார்கள். பஷாஷத்துக ஃபீ வஜ்ஹில் முஃமின் சதகா, ஒரு மூமினுடைய முகத்திலே நீ புன்முறுவல் பூப்பது தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உயர்ந்த பண்பாடு. யாரை கண்டாலும் நாங்கள் எங்களுடைய உயர்ந்த பண்பாட்டை காட்டி அவர்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி நல்ல முறையிலே நாங்கள் பிரதிபலிக்க செய்ய வேண்டும். இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்படுவதற்குரிய பண்பாடுகளை நாங்கள் காட்ட வேண்டும். இன்னமா புயிஸ்துலி உத்தமிம மகாரிமில் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உயர்ந்த பண்பாடுகளை இந்த உலகத்தில் உருவாக்குவதற்காகத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பண்பாடுகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். எனவே சுருக்கமாக சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அழகிய முன்மாதிரிகளை கொண்டு வந்தவர்கள். அவருடைய வாழ்க்கையுடைய சகல கோணங்களிலும் முன்மாதிரிகள் இருக்கிறது. மாணிக்க கல்லை போன்றது. எந்த திசையில் அந்த மாணிக்க கல்லை நோக்கினாலும் அது பிரகாசமாகத்தான் இருக்கும். இஸ்லாத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளிலே அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. அந்த முன்மாதிரிகளை நாங்கள் பின்பற்றி மாற்று மதத்தவர்களுடைய நாகரிகங்கள், கலாச்சாரங்களை விட்டொதுக்கி இந்த இஸ்லாத்திலே இந்த நல்ல முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த இஸ்லாத்தை அந்நிய மக்களுக்கு விளங்கப்படுத்துவாயாக. சொல்லாலும் செயலாலும் நடத்தியாலும் பிரசாரத்தாலும் இந்த இஸ்லாத்துடைய உயர்ந்த தூரை எமது நாட்டிலும் முழு உலகத்திலும் எத்தி வைக்கக்கூடிய இஸ்லாத்துடைய தூய பிரசாரகர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.